Hi viewers, welcome you to our YouTube channel WinMath Study Place. நம்ம இந்த வீடியோவில் ஆப்ரேஷன் ரிசர்ச் உள்ள கேம் தியரியில் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் அதனுடைய பேசிக் டேர்ம்ஸ் டெஃபினிஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. Now come to the problem type 1. இதில் கேம்ஸ் வித் சேடில் பாயிண்ட் கொடுத்துருக்கிற பே ஆஃப் மேட்ரிக்ஸில் சேடில் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான டைப் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிறோம். அதில் சம் நம்பர் 1 பாருங்கள். சால்வ் த கேம் ஹூஸ் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் கிவன் பை பிளேயர் ஏ பிளேயர் பி இருக்குது. A1 A2 A3ங்கிறது பிளேயர்ஸ், பி ஒரு பிளேயர்ஸில் B1 B2 B3ன்னு ஒன்று பிளேயர்ஸ்னு இருக்குது. அதனுடைய பே ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு இதனுடைய சேடில் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ண போகிறோம். சொல்யூஷன்: the given payoff matrices கொடுத்துருக்கிற payoff matrix அப்படியே எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். இதில் rules for determining saddle point அப்படிங்கிறதுக்கு 3 ஸ்டெப்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா choose the minimum element in each row. இப்போது ஃபர்ஸ்ட் ரோ A1ங்கிற பிளேயர்னுடைய வேல்யூஸில் மினிமம் வேல்யூஸ் சூஸ் பண்ணணும். அதையே என் ரெக்டாங்கிள் பண்ணிக்கணும். அப்போ மினிமம் வேல்யூ அப்படிங்கிறது 1. அப்போ 2 இடத்துல இருக்குது. ஸோ அது ரெண்டையும் என் ரெக்டாங்கிள் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை ரோ மினிமா வி லோயர் பாரில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் செகண்ட் ரோவில் மினிமம் வேல்யூ -4. அதை என் ரெக்டாங்கிள் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ எடுத்து ரோ மினிமாவில் மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் தேர்ட் ரோ மினிமம் எலமெண்ட் இஸ் -1. ஸோ மார்க் இட் as என் ரெக்டாங்கிள் அண்ட் ரைட் இட் இன் ரோ மினிமா. இந்த ரோ மினிமாவில் மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு சூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் எது மேக்ஸிமம் வேல்யூ 1. ஸோ அதையை நோட் பண்ணிக்கிறோம், மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் இஸ் செலக்ட் மேக்ஸிமம் எலமெண்ட் இன் ஈச் காலம், தட் இஸ் நோட்டட் அஸ் காலம் மேக்ஸிமா. அதை வந்து காலம் மேக்ஸிமான்னு மார்க் பண்ணி வி அப்பர் பார்னு சொல்லலாம். அப்போது ஒரு காலத்தினுடைய மேக்ஸிமம் எலமெண்ட்டை என்சர்க்கிள் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த காலமில் மேக்ஸிமம் எலமெண்ட் என்ன 1, அது 2 பிளேஸில் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் என்சர்க்கிள் பண்ணிட்டு அந்த வேல்யூவை இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் காலம் மேக்ஸிமம் எலமெண்ட் இஸ் 5. ஸோ மார்க் இட் அண்ட் ரைட் இட் ஹியர். அண்ட் தென் தேர்ட் காலம் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 1. ஸோ அதை எடுத்து இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது இதில் உள்ள மேக்ஸிமம் எலமெண்ட் இங்கே சூஸ் பண்ணோம். இப்போ காலம் மேக்ஸிமாவில் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணுறோம். மினிமம் வேல்யூ என்ன 1, அது 2 இடத்துல இருக்குது. அதை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த பே ஆஃப் மேட்ரிக்ஸில் சர்க்கிள் ரெக்டாங்கிள் உள்ள எலமெண்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். தட் இஸ் 1. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அது என் சர்க்கிள் என் ரெக்டாங்கிள் ஆயிருக்கு. ஸோ அந்த வேல்யூ தான் என்ன சொல்லலாம், சேடில் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நவ் இங்கே எழுதுனதான் இங்கே மார்க் பண்ணுறோம் பாருங்கள். maximum value v lower bar, maximum value is ரோ மினிமாவை தான் மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லலாம். அப்போ v lower bar is equal to 1 and then mini max value that is v upper bar that is equal to 1. இப்போ இது ரெண்டுமே என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் த கேம் என்னன்னு சொல்லுவோம், என் சர்க்கிள் என் ரெக்டாங்கிள் இருக்கிறத. அப்போது v lower bar v upper bar is equal to 1 and also it has a saddle point. The value of the game is the saddle point, that is v is equal to 1. Hence v lower bar v upper bar and v are equal. இதில் v upper bar v lower bar and v are equal. Therefore the game is said to be strictly determinable ன்னு சொல்லலாம். And then the optimum strategy for player A and B is A1 B1 and A1 B3. A1ங்கிற ரோவில் B1ங்கிற காலத்தில் அங்கே என்ன இருக்குது, என் ரெக்டாங்கிள் என் சர்க்கிள் இருக்குது. அண்ட் ஆல்சோ A1 B3ல மார்க் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் A and Bன்னு சொல்லலாம். Next question number 2. Solve the game whose payoff matrix is given by player A, player B கொடுத்துருக்காங்க. So A1, A2, A3 are players of A. Then player B is B1, B2, B3. அதனுடைய payoff values is given. இப்போ இதனுடைய சேடில் பாயிண்ட் அந்த கேம் என்ன கேம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அப்படி தான் அதுதான் வந்து சால்வ் த கேம் அப்படின்னு கொடுக்குறாங்க. சொல்யூஷன்: the given payoff matrix is கொடுத்துருக்க payoff matrix எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் சொல்யூஷன் எழுதுகிறோம் பாருங்கள். சேடில் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ரோ மினிமா. இது எப்படி டினோட் பண்ணலாம், வி லோயர் பார்
and then column wise find பண்ணுறத column maxima and it is denoted by V upper bar னு சொல்லலாம். இப்போ ரோ வைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரோல் உள்ள மினிமம் வேல்யூ செலக்ட் பண்ணணும். இப்போ மினிமம் வேல்யூ இதில் என்ன இருக்குது -3 அதைய என் ரெக்டாங்கிள் பண்ணிக்கிறோம். அந்த வேல்யூ இங்கே மார்க் பண்ணிடணும். and then second row minimum element is 0, mark it as and write it here. and then third row minimum element is -4, mark பண்ணிட்டு இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். and then come to column wise. first columnல maximum element encircle பண்ணணும். அப்போ இதில் maximum element என்ன 5, அதை encircle பண்ணிக்கிறோம். second rowல second columnல maximum element is 0, so encircle it. third column maximum element is 6, encircle it and write all this in the corresponding columns. okay, what is next step? இப்போ ஃபைண்ட் பண்ண ரோ வைஸில் உள்ள மேக்ஸிமம் எலமெண்ட்டை சூஸ் பண்ணும். ரோல் உள்ள ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இங்கே எழுதிக்கிறோம், அதில் மேக்ஸிமம் வேல்யூஸ் எடுக்கிறோம். இப்போ இதில் உள்ள மேக்ஸிமம் எலமெண்ட் இஸ் 0. ஹியர் ஃப்ரம் காலம் மேக்ஸிமம் எலமெண்ட்டை ரைட் பண்ணிவிட்டு அதில் ஃபைண்ட் பண்ண காலம் வேல்யூஸில் மினிமம் வேல்யூ எது 0. இப்போது கிடைச்ச ரெண்டு வேல்யூ அது இல்லைனாலும் இதிலேருந்து நம்ம சொல்லலாம் என் சர்க்கிள் என் ரெக்டாங்கிளும் எந்த எலமெண்ட்டில் இருக்கோ அதுதான் வந்து சேடல் பாயிண்ட் அல்ல வேல்யூ ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இதுதான் எடுத்து சொல்யூஷன் எழுதுகிறோம் பாருங்கள். வாட் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ ஹியர்? மேக்ஸிமம் வேல்யூ இஸ் V lower bar, that is 0. Minimax value is V upper bar, that is also 0. We got V lower bar and V upper bar are both equal to 0. From the condition, if these are all equal to 0 means the game is said to be fair game. அந்த கேம் வந்து ஃபேர் கேம்னு சொல்லலாம். அதுலேருந்து என்ன சொல்லலாம்? it has a saddle point. the value of the game is V equal to 0. here we get V bar, V lower bar, V upper bar எல்லாமே equal to 0. therefore the game is a fair game. therefore the optimum strategy for player A and B is எங்க encircle in rectangle இருக்கிற இடம் வந்து A to B2, which is the optimum strategy for both A and B ன்னு சொல்லலாம். now come to the problems for you. next, these are the problems for you. solve it and check your answers. first one is solve the following game. இப்போ இங்கே பிளேயர் ஏ பிளேயர் பின்னு ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனோட வேல்யூஸ் காஸ்ட் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் கிவன் லைக் திஸ். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும்? ரோ வைஸ் மினிமம் எலமெண்ட் சூஸ் பண்ணுறோம், காலம் வைஸ் மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணுறோம். அப்படி பார்த்தோன்னா இந்த ரோவில் -1 இருக்குது, இந்த ரோவில் 4 இருக்குது. மேக்ஸிமம் வேல்யூஸ் 4, 5 அண்ட் தென் 6. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? சேடல் பாயிண்ட் இஸ் 4னு சொல்ல முடியும். அண்ட் தென் இதில் மேக்ஸிமம் வேல்யூ 4, இதில் மினிமம் வேல்யூ 4. ஸோ த கேம் இஸ் செட் டு பி ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மினபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பிளேயர் ஏ பிளேயர் பி கொடுத்துருக்காங்க. அதில் 1 2 3 ஹியர் 2 பிளேயர்ஸ், பிளேயர் 1 பிளேயர் 2 இருக்காங்க. இப்போ இதில் ரோ வைஸ் மினிமம் வேல்யூஸ், column wise maximum element, that is 3, here 2. what is saddle point here? 2 is a saddle point. இதில் maximum select பண்ணும் பொழுது 2 வருது, இதில் minimum select பண்ணும் பொழுது 2 வருது. so it is a strictly determinable game அப்படின்னு சொல்லலாம். next one, player A player B is important question, may be asked in 5 mark question or 1 mark questionல கேட்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா saddle point, what is saddle point for this payoff matrix அப்படின்னு கேட்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா row wise minimum element 0, this row -1, maximum element is 0, here maximum element is 4. இதில் 0 -1ல maximum is 0, இதில் minimum is 0, 4ல minimum is 0. so is equal to 0 அப்படிங்கனால this game is said to be fair game. value saddle point is 0 அப்படின்னு சொல்லலாம். ஒர்க் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். if any doubt please ask in a comment section. keep watching. thank you.